ஹாய். ஜப்பான் நாட்ல ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு மூங்கில் வெற்றவரும், அவரோட மனைவியும் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்க இல்ல. அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாவே இருந்தது. ஒரு நாள் மூங்கில் வெட்டி பொம்மைகள் செய்யலாம் அப்படின்னு காட்டுக்கு போனப்ப, மூங்கில் மரங்கள வெட்டிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு மூங்கில் கம்புல இருந்து ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு கதிர் ஒண்ணு வெளிய வரத பார்த்தாங்க. அத போய் வெட்டும்போது, "என்னடா ஒரு நாளும் இல்லாம அப்படி பளிச்சுன்னு இருக்கே!" அப்படின்னு போய் அத வெட்டும்போது, அதுக்குள்ள இருந்து விரல் அளவுக்கு ஒரு சிறிய பெண் குழந்தை வெளியில வந்தது. ரொம்ப சந்தோஷத்துல அந்த குழந்தை வந்து தங்களுக்காக சந்திரன் அனுப்பிய பரிசு அப்படின்னு நம்பி, காகுயா ஹிமே அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, "ஒளியிலிருந்து தோன்றிய இளவரசி" அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் மூங்கில் கம்ப வெட்டும் பொழுது, அவங்களுக்கு நெறைய தங்க நாணயங்கள்லாம் கிடைச்சது. அந்த நாணயங்கள வச்சு அவங்க பெரிய செல்வந்தர்களாகி, காகுயாவ நல்ல இளவரசி போல ரொம்ப செல்லமாவும், ரொம்ப வசதியாவும் வளர்த்தாங்க. பெரிய பெரிய இளவரசர்கள் எல்லாம் அவள வந்து பெண் கேட்டாங்க. ஆனா, அவளுக்கு யாரையுமே திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. காலங்கள் போனது. காகியா அடிக்கடி நிலாவ பார்த்து கண் கலங்குறத அவளுடைய தாயும், தந்தையும் கவனிச்சாங்க. ஏன்னு போய் கேட்கும்போது, "நான் நிலா உலகத்திலிருந்து இங்க வந்திருக்கேன். என்ன மனுஷங்க வளர்ப்பதற்காக அனுப்பி வச்சிருக்காங்க அங்கேருந்து. அவர்கள் என்னை திரும்பவும் அழைச்சிட்டு போறதுக்காக இங்க வருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, பெற்றோர் வந்து பெரிய துயரத்துல ஆழ்ந்து போயிட்டாங்க. அழுது அவள எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி, பல்லாயிரக்கணக்கான காவலர்கள காவலுக்காக வைத்தாங்க. ஆனா, நிலாவிலிருந்து ஒரு நாள் தேவகுமாரர்கள் ஒரு ஒளிரும் மேக ரதத்துல வந்து இறங்குனாங்க. அவங்க இறங்கி வந்தத யாராலயும் தடுக்க முடியல. அவங்க காகியாவோட வளர்ப்பு தந்தை கிட்ட ஒரு சாகா வரம் குடுக்கக்கூடிய அமுத குடத்த குடுத்தாங்க. குடுத்துட்டு காகியா கண் கலங்கி தன் தாய் தந்தைய வணங்கி, "உங்க அன்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களோட இருந்த நாட்கள் மிக அழகானவை" அப்படின்னு சொல்லிட்டு ஒளியில மறைஞ்சிடுறா. ஆனா, மூங்கில் வெட்டுற காகியாவோட அப்பாவுக்கு காகியா இல்லாம அந்த சாகாவரம் கொண்ட அமுதத்த சாப்பிடுறதுக்கு மனசு இல்ல. மக இல்லாம நீண்ட நாள் நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு, அந்த அமுத குடத்த ஜப்பான் நாட்டு மலை ஒரு ஃபியூஜி மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலையோட உச்சியில போயி தீயிட்டு எரிக்கிறாரு. அதுதான் ஜப்பான் ஃபியூஜி மலையில இருந்து இன்னமும் புகை வந்துட்டு இருப்பதற்கான ஒரு காரணம்னு ஒரு பழங்கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதை 2013ஆம் வருடத்துல த டேல் ஆஃப் பிரின்சஸ் காகுயா அப்படிங்கிற பேர்ல ஒரு படமா எடுத்தாங்க. இந்த கதையோட பொருள் என்னன்னா, உண்மையான அன்பு என்னைக்கும் பிரிவுல கூட நிலைத்திருக்கும்.